பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொளியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை, நான் இன்னைக்கு உங்களோட பேச போற ஒரு செய்தி என்னன்னா, தப்பித்துக் கொள்ளுங்கள். தப்பித்துக் கொள்வதற்கு 4 வழிகள். தப்பித்துக் கொள்ளணும். இந்த உலகத்துல காலம் ரொம்ப கொடிய காலம். நம்ம பார்க்கிற எதுவுமே, நமக்கு முன்னால நிற்கிற எல்லாமே சவாலாய் மாறி போனது. ஒவ்வொரு நாளும் நமக்கு சவாலாக பெரிய நெருக்கடி காலத்துக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். உலகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமா இல்லை. இன்னைக்கு உலகத்தின் கலாச்சாரங்களும் நமக்கு சாதகமா இல்லை. ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் இன்னைக்கு தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு சவால் நிறைந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்றது மாதிரி காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். எந்த விஷயத்துல தப்பித்துக் கொள்ளணும், எப்படி நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும்? பைபிள்ல என்ன ரொம்ப யோசிக்க வைத்த, என்ன அதிகமா சிந்திக்க வைத்த ஒரு வேத வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுது: நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமான் ரட்சிக்கப்படுவதே அரிதானால், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? என் அன்புக்குரியவர்களே, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டை என்ன செய்கிறது? துவங்குகிற காலமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். நல்லா கவனிக்கணும், ஒரு பெரிய நெருக்கடி. ஆண்டவர் விசாரிக்க போகிறார். ஜட்ஜ்மெண்ட்டுக்கான காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ஒரு பெரிய ஒரு சவாலுக்குள்ள நின்றுட்டு இருக்கிறோம். உலக பிரகாரமான வாழ்க்கையில உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனும் தன் வாழ்விலே அவன் சர்வே ஆகிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிற போல, அதை விட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா, திருச்சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். யார் ஒரிஜினல், யார் டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியல. எது உண்மையான ஊழியம், எது உண்மை இல்லாத ஊழியம் கண்டுபிடிக்க முடியல. எந்த ஊழியக்காரர் சத்தியத்தை பேசுறார், யாரு வசனத்துக்கு மாறா பேசுறாங்க கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான் என்று சொல்லக்கூடியவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவர்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால், அவர்களே பாதுகாக்கப்படுவது அரிதானால், அவர்களே பரலோகத்திற்கு பங்காளிகளை மாறுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்துல திருச்சபைகளுக்குள்ளே, தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு நூதனமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உள்புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் வஞ்சகத்தில் விழுந்து வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான நூதன சத்தியங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் தங்கள் நீதிமானுடைய அனுபவத்தை விட்டு வழிவிலகி போவதற்கான சூழ்நிலைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் இப்படிப்பட்ட சவால்களில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நான் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? 4 காரியங்களை பேதுரு சொல்லுகிறார். ஒன்று, அதே 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். 4 காரியங்கள் சுருக்கமா சொல்றேன். முதலாவது, நீங்கள் ஜெபித்தால் தப்பித்துக் கொள்ள முடியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்கள் தனிப்பட்ட பரிசுத்தத்துக்காக, உங்கள் தனிப்பட்ட உத்தமத்துக்காக, உண்மைக்காக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காய், பட்டணத்துக்காய், உலகத்தின் மக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அது ஒருவர் உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, வசனம் தெளிவாய் சொல்கிறது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். நாம் தப்பித்துக் கொள்வதற்கான 2வது வழி, முதலாவது ஜெபிக்க வேண்டும், 2வது அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு எல்லா திரளான பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது, ஒருவரை ஒருவரில் உபசரியுங்கள். உபசரிப்பு. நான் இப்படி சொல்லுவேன், இந்த உபசரிப்புன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம். அதாவது ஒரு வீட்டுக்கு வர்றாரா, அவருக்கு நல்ல தண்ணி கொடுத்து அவரை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்களை பராமரிக்கிறது ஒரு உபசரிப்பு. நான் சொல்லுவேன், இப்படி ஒருவருக்கு ஒருவர் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல் நீங்கள் உபசரியுங்கள் சொல்றாரு. என்ன அர்த்தம்? நான் இப்படி சொல்றேன், ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க. குற்றப்படுத்தாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. அவங்க தவறு செய்யறாங்க, இவங்க தவறு செய்யறாங்க, அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் உபசரியுங்கள், ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க.
என்ன அவருக்கு ஆவிக்குரிய தேவை இருக்கு, அந்த தேவையை அவர்களுக்கு பூர்த்தி செய்யுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள். அதுதான் உபசரிப்பு. இன்னைக்கு திருச்சபையில இல்லாமல் போன விஷயம். ஆக முதலாவது ஜெபியுங்கள், இரண்டாவது அன்பு கூறுங்கள், மூன்றாவது உபசரியுங்கள், நாலாவது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். 10வது வசனம் சொல்லுது, அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கராரக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். இந்த நாளும் ஜெபம் பண்ணுனா, அன்பு செலுத்தினா, உபசரிச்சா, உதவி செஞ்சா, நீங்கள் வரப்போகிற நாட்களில் வரக்கூடிய எல்லா சவால்களுக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இது ஒரு ஆலோசனையா இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே மன்னிக்க முடியாதவங்களா இருப்பீங்கன்னா மன்னிச்சிருங்க, உதவி செய்ய முடியாம இருப்பீங்கன்னா உதவி செஞ்சிருங்க, உங்களுக்கு திராணி இருக்கும்போதே உதவி செஞ்சிருங்க, உங்களுக்கு பலன் இருக்கும்போதே உதவி செஞ்சிருங்க. அதே போல ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி உதவி செஞ்சு உபசரிச்சு அவங்களை முன்னோக்கி போவதற்கு பலப்படுத்துங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் உங்கள் நீதிமானுக்கான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பி கனப்படுத்துவார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த வரப்போகிற ஆண்டவரே இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நெருக்கடிகள், இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரே கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும்னு சொல்லப்பட்டது போல இன்னைக்கு அன்பு இல்லாத நிலைமை, ஆண்டவரை உதவி செய்ய முடியாத நிலைமை, ஆண்டவரை ஸ்தோத்திரம் மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமை, இதெல்லாம் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இருக்க ஆண்டவரே, தேவனுடைய ஊழியர்களுக்குள்ள இருக்க ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றுக்கும் நடுவிலும் ஆண்டவரே நீர் நியாய தீர்ப்பை தேவனுடைய வீடாகிய திருச்சபையிலிருந்து தொடங்குகிறீர் ஆண்டவரே. நீதிமானே ஆண்டவரே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தியில்லாதவன் எங்க நிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கேப்பா. ஆண்டவரே நீதிமான்களாகிய நாங்கள் ஆண்டவரை அன்புள்ளவர்களாக, ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரை ஆண்டவரை உபசரிக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக எங்களை நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில குறைஞ்சிருந்துச்சுன்னா, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு குறைவுல இருப்பாங்கன்னா அவங்களை தட்டி எழுப்புங்க. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களா, தகுதி உள்ளவர்களா பயன்படுத்துங்க. வரப்போகிற எல்லா அழிவுகளுக்கும் தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் போக்கையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் இந்த இரவுல பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காலம் கொடியது, மிக நெருக்கடியான காலம், அன்பில்லாத காலம், சவால் நிறைந்த காலம். ஆகவே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவரை ஒருவர் நேசிப்போம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம், ஒருவரை ஒருவர் உபசரிப்போம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். ராஜா வருகிறார். மணவாளனின் மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a good night.